இப்போது இருக்கிற கரண்ட் சினரியோ பார்த்தீங்கன்னா, விஜயுடைய மாஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமா இருக்குன்றத லைவ்ல பார்க்குறாங்க எல்லாருமே. அது திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி ஒரு பயத்த உருவாக்குது. இது ரியாலிட்டி. இன்னொன்னு இவர் யாருடைய ஓட்ட வந்து எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதில என்னன்னா 2006ல விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பிச்சு சந்திச்ச முதல் தேர்தல்ல 2 திராவிட கட்சிகளும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. ஏன்னா அமைப்பு ரீதியால ஒரு மன்றம், ஒரு ஒரு சினிமாக்காரர் அவங்க வச்சிருந்த அமைப்பை ஒரு மன்றம் வந்து ஒரு கட்சியாக மாறுது. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்குன்ற ஒரு இதில் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்த ஒரு விஷயம். திமுக வந்து மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு. அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டியது. இந்த ரெண்டுக்குமே பெரிய டேமேஜா அந்த தேர்தலில் வந்து அதிமுக பர்சன்டேஜ் வைஸ் அதிகம். ஆளுங்கட்சியாகவும் அவங்க தான் வந்திருக்கணும். ஆனால் இந்த விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த்ன்றவருடைய ஒரு இம்பேக்ட் வந்து பெரிசா பேசப்பட்டது. 2 பேருக்குமே டேமேஜ் ஆனது.